X-Step, amplifying learning opportunities. An open learning platform with a collection of learning resources in literacy and numeracy. அப்போ இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இது ஆன்லைனில் இருக்க ஒரு ஓப்பன் சோர்ஸ் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம குழந்தைகளுக்கு தேவையான பாடங்கள் நம்ம எப்படி நடத்துவோம், அதை அப்படியே நம்ம வீடியோவா, இமேஜஸா, ப்ரெசன்டேஷனா, அதை ஒர்க் ஷீட் கொடுக்கலாம், அசஸ்மெண்ட் கொடுக்கலாம். இது எல்லாமே ஒரு காம்பினேஷனாக கொடுக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் தான் X-Step. இதில் நம்ம பாடம் லெசன்ஸ் அதை நம்ம அழகாக மாணவர்களுக்கு எளிமையான முறையில் கொடுக்கலாம். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நம்ம ஜாயின் பண்ணணும். நம்மளே லெசன் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு யூஸ் பண்ண கொடுக்கலாம். நம்ம யூஸ் பண்ணலாம், நம்ம குழந்தைங்க யூஸ் பண்ண கொடுக்கலாம், மற்ற ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸு, மற்ற ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸு யூஸ் பண்ண கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் இருக்க நம்ம கூகுள் பிளே ஸ்டோர்லேருந்து இந்த X-Step-ஓடைய ஆப் ஜீனி, இந்த ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம இது கிரியேட் பண்ணக்கூடிய அனைத்து லெசன்ஸும் நம்ம மொபைல் ஆப் மூலியமா தான் விசிபிளாக பார்க்க முடியும். அதெல்லாம் நம்ம ஆக்டிவிட்டிஸ் செய்ய முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம X-Step-ல கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜெனி என்ற கூகுள் பிளே ஸ்டோரில் போயிட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இதில் நம்ம ஜாயின் பண்ணணும், லாகின் கொடுத்துக்கணும். லாகின் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஃபேஸ்புக்கு ப்ளஸ் கூகுள் ரெண்டுத்துல கேட்கும். அதான் நம்ம என்ன பண்ணணும், கூகுளில் கிளிக் பண்ணிட்டு நம்ம லாகின் பண்ணணும். இப்போ நான் ஏற்கனவே லாகின் பண்ணதால என் பேர் இங்கே வந்துடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுவது, நீங்கள் உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் போட்டு கிளிக் பண்ணி இதில் லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ண உடனே உங்களுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் போயிட்டு இந்த X-Step என்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ் வரும். இந்த ஹோம் பேஜ் தான் நம்ம லெசன் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் காமிக்கும். என்னென்ன லெசன்ஸ் இருக்கு, யாராவது செஞ்சுருக்காங்க, அவங்க பேர்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ணும். இப்போ பாருங்க, இதெல்லாம் நம்ம டீச்சர்ஸ் செஞ்ச லெசன்ஸ். இந்த வடிவேல் கருவிப்பெட்டி விஆர்பி மலர் செஞ்சுருக்காங்க. நிலக்கரி மற்றும் அதன் அது எஸ் ஷியாம்லா பண்ணியிருக்காங்க. இந்த கல்பனா அவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஹிந்தியில் பண்ணியிருக்காங்க. இதுமாரி யாரெல்லாம் லேட்டஸ்ட்டாக லெசன்ஸ் கிரியேட் பண்ணி இந்த X-Step-ல அப்லோட் பண்ணியிருக்காங்களோ அந்த லெசன்ஸ்லாம் இங்கே டிஸ்பிளே காட்டுவீங்க. இதெல்லாம் நம்ம டீச்சர்ஸ் கிரியேட் பண்ண லெசன்ஸ் மாணவர்களுக்காக. இப்போ நம்ம இதில் போய் சர்ச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த லெசன் வேணுமோ அந்த லெசன் போய் சர்ச் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜில் வேணும், அசாமி, பெங்கால், இங்கிலீஷ், குஜராத்தி, ஹிந்தி எல்லா லாங்குவேஜும் இதில் இருக்குது. அப்புறம் கிரேட், எந்த கிரேட் பீப்புள்ஸ்க்கு நம்ம இந்த தேவை, லெசன் தேவை. அப்புறம் லெசன் டைப், எந்த டைப், ஸ்டோரியா, ஒர்க் ஷீட்டா, கலெக்ஷனா, இது மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம லெசன் கிரியேட் பண்ணுறதுக்கு உள்ளே போகலாம். இதெல்லாம் பேசிக். இதில் எல்லா லெசன்ஸும் இருக்கும். இது வரைக்கும் நம்ம டீச்சர்ஸ் என்ன லெசன் கிரியேட் பண்ணியிருக்காங்க எல்லா லெசன்ஸும் இதில் டிஸ்பிளே காட்டும். வியூ ஆல் லெசன் போனோம். இப்போ ஷோ 50 லெசன்ஸ் ஆஃப் 2089 இல்லை கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம எப்படி சார் இதில் லெசன் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்க, இங்கே கிரியேட் நியூ லெசன் இருக்கு. இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதே மாதிரி பேஜ் ஆகும். ஃபர்ஸ்ட் கிரியேட் நியூ லெசன், அப்புறம் நியூ கலெக்ஷன், அப்லோட் எ ஃபைல் சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம லெசன் கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ கிரியேட் நியூ லெசன் கொடுத்தா இதே மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இல்லை மீடியம், நம்ம எந்த லாங்குவேஜில் நம்ம இந்த லெசன் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம், தமிழ் லாங்குவேஜா, இங்கிலீஷா, அதே மாதிரி இந்தியாவில் இருக்க குறிப்பிட்ட லாங்குவேஜுக்கு அவங்க வச்சிருக்காங்க. இப்போ நம்ம தமிழ் லாங்குவேஜ் கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை இங்கிலீஷ் லாங்குவேஜ் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு எந்த கான்செப்ட், இப்போ கான்செப்ட் நீ கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு லிட்ரஸி, நியூமரசி, சயின்ஸ். லிட்ரஸி நீங்கள் கிளிக் பண்ணீங்கனாலே அதில் ஆப்ஷன் காமிக்கும். நாலேஜா, டீகோடிங் ஃப்ளூயன்ஸியா, ஒக்காபுலரியா, காம்பரேஷனா, அப்படி காமிக்கும். நியூமரசி கிளிக் பண்ணும்போது நம்பர் சென்ஸ், ஜாமெண்ட்ரி, மெஷர்மெண்ட்டு, டேட்டா ஹேண்ட்லிங், லீனியர் மேக்ஸ் எல்லாமே காமிக்கும். ஸோ நம்ம ஏதாவது நம்பர் சென்ஸ் கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணும்போது அது கவுண்டிங்கா, பிளேஸ் வேல்யூயா, இது நீங்கள் உள்ளே போயினே இருக்கும். சப் ஹெட்டிங்ஸ் போயினே இருக்கும். ஒவ்வொரு நம்ம கிளிக் பண்ண அதுக்கான சப் ஹெட்டிங்ஸ் போயினே இருக்கும். நம்ம எந்த டாப்பிக்கில் நம்மளுக்கு வேணும். இப்போ கவுண்டிங்னா கவுண்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸு, கவுண்ட் டு 20, அதே மாதிரி பிளேஸ் வேல்யூவா, பிளேஸ் வேல்யூக்கும் கம்பேர் நம்பர் யூசிங் பிளேஸ் வேல்யூ,
அது மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு டன்னு கொடுத்துடணும். இப்போ ஸ்டார்ட் கிரியேட்டிங் லெசன் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க ஒரு லெசன் கிரியேட் பண்றதுக்காக தயாராகிட்டீங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு பவர் பாயிண்ட்ல எப்படி ஸ்லைடு இருக்கோ அதே மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஒரு எம்டி பேஜ் இருக்கும், ஒரு ஒயிட் போர்ட் ஸ்கிரீன் மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் சில லெஃப்ட் ரைட்ல ஆப்ஷன்லாம் இருக்கும். இந்த ஆப்ஷனை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம இங்க பாருங்க, இது வந்து கிளிக் பண்ண உடனே ஆட் ஸ்லைட் இல்ல வந்து எக்ஸ்ட்ரா ஸ்லைட் கிரியேட் பண்றதுக்கான ஒரு இது. பிகினிங் வேணுமா, எண்டா, ஆஃப்டர் கரண்டா, பிஃபோர் கரண்டா சொல்லிட்டு காமிக்கும். இது வந்து ஸ்லைடை கிரியேட் பண்றதுக்கு ஆஃப்டர் கரண்ட். அப்போ இதுக்கப்புறம் ஒரு ஸ்லைட் கிரியேட் ஆகும். இது டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கிலீஷ் நம்ம டைப் பண்ண முடியுமா, தமிழ்ல டைப் பண்ணிக்கலாம். நீங்க கூகுள் இன்புட் டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா கூகுள் இன்புட் டூலை நீங்க கிளிக் பண்ணிட்டு தமிழ் கணக்கு கூட்டல் நம்ம தமிழ்லயே நம்ம டைப் பண்ணிட்டு டன் கொடுத்துக்கலாம். டன் கொடுத்துட்டு நம்ம வந்துடும். உங்களுக்கு இதுல வந்து உங்களுக்கு ரைட் சைட்ல சில ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு இந்த ஃபாண்ட் வந்து போல்டு வேணுமா, இட்டாலிக் வேணுமா, சைஸ் எங்க இருக்கணும், எந்த சைஸ் உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ், உங்களுக்கு அலைன்மெண்ட் இருக்கும், லெஃப்டா சென்டரா ரைட்டா அலைன்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இதுல ஃபாண்ட் சைஸ் இருக்கும், இல்லை விசிபிள் இருக்கும். இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு நம்ம பார்த்துடலாம். இது டெக்ஸ்ட். அதுக்கப்புறம் இதுல வந்து இமேஜ் ஷேப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரெக்டாங்கிள், சர்க்கிள், ரவுண்ட் ரெக்டாங்கிள், ஸ்டார், பாலிகான், இது மாதிரி எல்லா ஷேப்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் இமேஜில் இப்போ இங்கே இருக்க இமேஜஸ் இருக்கும், இல்லை நம்ம கிட்ட இருக்க இமேஜஸ் இருக்கும். இப்போ இமேஜஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அது காப்பிரைட்டா இல்லையான்னு பார்க்கணும். காப்பிரைட்டா இருக்க இமேஜஸ் யூஸ் பண்ணக்கூடாது. காப்பிரைட் இல்லாத இமேஜஸ் மட்டும் இல்லை யூஸ் பண்ணணும். அதாவது நம்ம கிரியேட் பண்ண இமேஜஸ் இல்லை இங்கே ஏற்கனவே இங்கே ஆல் இமேஜ் கொடுத்துருப்பாங்க. இந்த இமேஜஸை போய் நம்ம சூஸ் பண்ணி அதாவது இமேஜ் நம்ம செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆடியோ, இங்க இருக்க ஆடியோ சேர்த்துக்கலாம், இல்ல நம்ம ஒரு ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நம்ம போன்ல இருக்க ஆடியோ அப்லோட் பண்ணலாம், ரெக்கார்ட் பண்ணலாம். ரெக்கார்ட் பண்ணும்போது அதுக்கான டைப் பேர்லாம் கொடுக்கணும். இதெல்லாம் கம்பல்சரி. ஒரு ஆடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம், அதுக்கான பேர், அதுக்கான காப்பி ரைட், இதுக்கான டீட்டெயிலாம் கண்டிப்பா கொடுத்தாங்க. ஏன்னா இது வந்து பப்ளிக்கா போறதால காப்பிரைட் இஷ்யூ இருக்குல்ல. அதுக்கப்புறம் ஹாட்ஸ்பாட்டு, ஸ்கிரிபிள் பேடு, கொஸ்டின் செட்டு, ஆக்டிவிட்டீஸ், வீடியோ, இதெல்லாம் நம்ம செய்யற லெசன்ஸ்க்கு என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கோ அதை பத்தி நம்ம பொறுமையா பார்க்கலாம். அப்போ எப்படி எக்ஸ் ஸ்டெப்ல உள்ள போயிட்டு எப்படி நம்ம லெசன்ஸ் கிரியேட் பண்றதை பத்தி இப்ப பார்த்தோம். நெக்ஸ்ட் எப்படி ஒரு லெசன் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.